ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 கன்னடத்தில் ரிலீஸ் ஆன கரடி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கரடி இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அப்பாவை இழந்து நிற்கிற நம்ம ஹீரோவும் அவரோட தம்பியும் ஒரு குஸ்தி வாத்தியார்கிட்ட வளர்றாங்க. அவர் குஸ்தியை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவங்க அண்ணன் 2 கொலை பண்ணதுனால அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க தம்பிகிட்ட ஒரு சத்தியம் வாங்கிடுறாரு. நீனமேலும் குஸ்தி யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிறாரு. அதனால அவங்க தம்பி வரவங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு யூடியூபராக இருக்காங்க. அவங்கள பார்த்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் குஸ்தி கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய இடத்து பையன் அந்த இடத்துக்கு எனக்கு குஸ்தி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வில்லனுக்கும் நம்ம ஹீரோவோட தம்பிக்கு என்னாச்சு, நம்ம ஹீரோ திருப்பி ஜெயிலிருந்து வந்தாரா இல்லையா, பந்தய வச்சு யார் ஜெயிச்சாங்க, ஹீரோ எதுக்கு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரு, நம்ம ஹீரோ குருநாதரே இல்லாமல் எப்படி குஸ்தியாக பார்த்தே கற்றுக்கிட்டாரு, இதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தோட டைரக்டர் இந்த படத்தை எடுத்த விதம் உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு. படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சோனல், சூர்யா, தர்ஷன் இவங்கெல்லாம் அவங்க ஆக்டிங்கை பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த குஸ்தி சீன்லாம் காமிச்ச விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு குஸ்தி படத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம டேரக்டர் பெர்ஃபெக்டாக வச்சுருக்காரு. அந்த குஸ்தியை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அவங்களோட பாரம்பரியமாக இருக்கட்டும், அவங்க ட்ரெயின் பண்ண விதம், என்னென்ன சாப்பிடணும் அதெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலே நல்லா வச்சுருக்காரு நம்ம டேரக்டர். தங்கல், சுல்தான் இந்த படத்தெல்லாம் எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆனால் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் உண்மையிலே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். தேவையில்லாத கண்டென்ட்லாம் வச்சு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் அடி வாங்க வச்சிட்டார் நம்ம டேரக்டர். அதெல்லாம் நம்ம டேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாருன்னா இந்த படம் தங்கல், சுல்தான் இந்த லிஸ்ட்டோட இந்த படமும் 3ஆவதாக சேர்ந்துருக்கும். படத்தில் ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், எமோஷன் சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா மற்ற படத்தில் ஆக்ஷன் சீன்லாம் ரொம்ப ராவாக காட்டியிருப்பாங்க, என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் அப்படி எந்த ஃபைட் சீனுமே இல்லை. எமோஷன் சீனாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் ஸ்க்ரீன் பிளே நல்லா விறுவிறுப்பாகவே போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃபும் நல்லா விறுவிறுப்பாகவே போச்சு. எந்த இடத்துலையுமே லேக்னு ஃபீல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம டேரக்டர் பெர்ஃபெக்டாக எடுத்திருக்காரு. கடைசியில் கிளைமேக்ஸில் நம்ம தர்ஷனோட சீன் காமிச்ச விதம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா தேவையில்லாத காட்சிகள் படத்தில் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாருன்னா இந்த படம் இன்னும் அருமையான படமாக அமைஞ்சிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 கொடுக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி தான். அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.